மைக்கேம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த ஈரான் யூஎஸ் போர்னால எல்பிஜி தட்டுப்பாடு வந்து கொஞ்ச நாளாகவே போயிட்டுருக்கு. சிலிண்டர்லாம் பதுக்கல்கள் தடுக்கிறதுக்கு எஸ்மா சட்டம் அதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து போர் பதட்டம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த எல்பிஜி பிரச்சனை வந்து எப்போ தீரும்? இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன? பங்கில் வேறு முண்டி அடிச்சுட்டு நிற்கிறாங்களே. ஆமாம் சார், கேனுக்கு அது அடுத்தது வரேன் சார். எல்பிஜி முடிச்சுப்போ எல்லாமே ஒன்று தானே. என்னென்னா அதுக்கு முன்னாடி நம்ம வாசகர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் குறைஞ்சிருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுறது. வீடியோ பார்க்குறவங்க நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஹைட் பட்டனை அழுத்துனீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எல்பிஜி சிலிண்டரு விவகாரம் நேற்று பார்லிமெண்ட்டில் எதிர்கட்சிகள் பிரதமர் பதவி விலகணும் அப்படின்லாம் சொல்லி கோஷம் போட்டாங்க. பார்லிமெண்ட்லையா போட்டாங்களா? போட்டாங்க. நியாயப்படி என்ன பண்ணியிருக்கணும்னா, ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்து நாட்டில் என்ன நடக்குது, வார் பற்றி இந்தியன் கவர்மெண்ட்டு எப்படி பார்க்குது, இந்தியன் கவர்மெண்ட்டுடைய நிலைப்பாடு என்ன, இந்தியன் கவர்மெண்ட்டு என்னென்ன முயற்சிகளை எடுத்திருக்கு, இதெல்லாம் பேசியிருக்கணும். பேசியிருந்தால் இந்தியன் கவர்மெண்ட்டு சொல்லியிருக்கோம் என்னென்ன பிரச்சனை. நேற்று கூட பிரதமர் பிரச்சார கூட்டத்தில் சொல்கிறாரு, இந்த பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கோம், எரிசக்தி துறையெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. அப்போ எல்பிஜி சிலிண்டர் வந்து பெரிய பிரச்சனையாக மாறுகிறது. அது பெரிய அளவில் அது போச்சு இது போச்சு. இன்றைக்கி காலையிலாம் பார்த்திங்கன்னா மருத்துவமனையில் அப்படின்னு ஒருத்தர் கிளப்பி விட்றாரு சேனலில். என்னென்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆய்வு நடத்தியிருக்காங்க. அதை வந்து இப்போ தட்டுப்பாடா வருமா அப்படி இப்படின்னு. இது இன்னொரு பக்கம் செல்ஃபோன் சேவைகள் பாதிக்கப்படுமா அப்படின்னு. இந்த மாதிரி எனக்கு என்னென்னு இந்த பயத்தை கிளப்புற ஏற்பாடெல்லாம் நடந்தது. இன்றைக்கி வந்த தகவல் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஈரான் நமக்கு நட்பு நாடு, நம்மோடு பல விஷயங்களில் ஒன்றிணைந்து செயல்படும் நாடு, அவர்களோடு நாம் வர்த்தகம் நேரடியாக வைத்திருக்கிறோம். நம்முடைய ரூபாயில் வர்த்தகம் பண்ண நாடுகளில் ஈரான் முதன்மையான நாடு. ஈரான் மூலியமாக பைப்லைன் மூலியமாக நாம் வந்து பெட்ரோலியம் இதெல்லாம் கொண்டு வரதுக்கு ஒப்பந்தம்லாம் போட்டு அதுக்கான முயற்சிகள் போய்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட நாடு நம்ம இத்தனைக்கும் நேற்று தாய்லாந்து கப்பலை அடிச்சிட்டாங்க. ஆமாம், இன்றைக்கி நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபார்மோஸ் வழியாக போகலாம் அப்படின்ட்டு பர்மிஷன். நேற்று அந்த தாய்லாந்து கப்பலை அடித்ததை கூட நம்ம வந்து அவர்களை கண்டிச்சிருக்கோம், அடித்தது தவறுன்னு. அதே நேரம் இங்கே இந்திய பெருங்கடலில் ஈரான் கப்பல், அதுக்கு ஆக்சுவலாக அது நிராயுதபாணியாக போகிற கப்பல் மாதிரி, அது பயிற்சி எடுத்துகிட்டு போகிற கப்பல், அதை அடிக்கிறாங்க. அதற்கு இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம ட்ரம்ப்பு, என் அதிகாரிகிட்ட கேட்டேன், பெண்டகனில் சொல்கிறாரு, அதிகாரிகிட்ட கேட்டேன் ஏன் அடிச்சிங்க, அதை பிடிச்சிட்டு கொண்டு பிடிச்சிருக்கலாமான்னு. அடித்தா சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொல்லிட்டு அடிச்சோன்றாங்க. அந்த அளவுக்கு ஆணவத்தில் இவர்கள் ஆடுகிறத நம்ம அதுவும் போர் நான் நினச்சாதான் முடியும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஆணவத்தோடு நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த விவகாரம் இப்படி போய்கிட்டு இருக்க நேரத்தில் தான் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரானிய அமைச்சரோட பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடத்தியிருந்தார். இந்த அடிப்படையில் இன்றைக்கி ஒரு நல்ல முடிவு காலையில் அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த ஹார்மோஸ் வழியாக இந்திய கப்பல்களுக்கு மட்டும் அனுமதி, வேறு எந்த நாடும் கிடையாது. சைனா கொடுத்தாங்க, சைனாவால் முடியல, அவனுக்கு வேறு சில பிரச்சனை இருக்குது. இந்திய கப்பல்களுக்கு மட்டும் அனுமதி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு எல்பிஜி கேஸு வர்ற அந்த பாதை, மற்ற க்ரூட் ஆயில், மற்ற விஷயங்கள்லாம் நம்ம ஹார்மோஸ் வழியாக வர வேண்டியதெல்லாம் ஈஸியாக கொண்டு வரலாம். இதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. ஒரே ஆள் ஈரான் தான், எவனா கிராஸ் பண்ணால் அடிப்பேன் நாள். இப்போ ஈரான் நமக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. அதனால் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு ஒரு 2-3 நாள் இல்லை சரியாயிடும். அதாவது டொமஸ்டிக் பிரச்சனை இல்லை, வீட்டு உபயோக சிலிண்டருக்கு பிரச்சனை இல்லை, இந்த கமர்ஷியல் இதுக்கு அந்த தட்டுப்பாடு சரியாயிடும். அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக நாம் சொல்லிக்கலாம். ஏன்னா போர் எப்போ நிற்கும்ன்றதெல்லாம் தெரியாது. ஈரானுக்கும் அவங்களுக்கும் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நாங்கள் வந்து யாரையும் அந்த சைடை விட மாட்டோம்னு சொல்லி நேற்று தாய்லாந்து கப்பல், அது அமெரிக்கா அந்த கார்ப்பரேட் ஷிப்பில் இருக்கிறதுனால, அமெரிக்கா ஃப்ளக்காக அந்த கொடியோடு சேர்ந்ததுனால ஒரு தவறான புரிதலில் அடிச்சிட்டாங்க. அதை அவன் ஒத்துக்கிட்டான், தவறான புரிதலில் அடிச்சிட்டோன்னு. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுடைய கப்பலுக்கு பர்மிஷன் வாங்குகிறோம் அப்படின்னா இது அமெரிக்கா முதற்கொண்டு எல்லாருக்குமே கடுப்பாக இருக்கும். எப்படின்னா, நாங்கள் இங்கே உட்காந்து சண்டை போட்டுனுக்கிறோம், நீ வாட்டில் அவன் காரியத்தை சாதிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு. இந்த காரியம் சாதிக்கிற வேலை இருக்குல்ல, அதில் ப்ரில்லியண்ட்டாக இவர்கள் ரஷ்யாட்டேருந்து 1 மாதத்துக்கு ஏற்கனவே போட்ட ஒப்பந்த பிரகாரம் ரஷ்யாட்டேருந்து வாங்குறாங்க. இவர் அதில் முந்திக்கிட்டு நாங்கள் வந்து பர்மிஷன் கொடுக்குறோம், நீ கொடுக்காட்டினாலும் நாங்கள் வாங்குவோம், அந்த சைடு போவோன்றது. அப்போ நேற்று ஒரு இது அவங்க கிளப்பி விட்டாங்க, ரஷ்யா புட்டின் இந்தியாவுக்கு கடும் எச்சரிக்கை, உனக்கு விலை ஏற்றிடுவோம்,
நீ அமெரிக்கா கூடலாம் இதாக இருக்கேன்னு. அந்த மாதிரி ஒன்றும் நடக்கவே இல்லை. இங்கே இருக்கிற பத்திரிகைகள் லோக்கலில் இருக்கிறவனுங்க போட்டு வரோம். எங்கேருந்து வந்துச்சு தகவல்? ரஷ்ய செய்தி ஸ்தாபனத்துலேருந்து வந்துச்சா, இல்லை வேறு ஏதாவது அதிகாரப்பூர்வமாக இருந்துச்சா? எதுவுமே இல்லை. கிளப்பி விட்டு ஒரு காடை போட்டு அதை போட்டு விட்றானுங்க. இந்த மாலை முரசுன்னு ஒரு சேனலில். அப்போ புட்டின் எச்சரிக்கை, கூடுதல் விலைக்கு நாங்கள் நிர்ணயிக்கிற விலை தான். அதான் பிரச்சனைன்னு வரும்போது எல்பிஜி தான் பிரச்சனையாக இருந்தது. க்ரூட் ஆயில் ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. ஆனால் இங்கே ஒரு ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் கிரியேட் பண்ணி பெட்ரோல் பங்க் ஃபுல்லாக மக்கள் கூட்டம் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி ஆர்டிஃபிஷியல் டிமாண்டு தான். ஒரு வதந்தி சோஷியல் மீடியாவில், வாட்ஸ்அப்பில் பெட்ரோல் டீசல் விலை உயர போகுது. சரிப்பா, விலை உயரட்டும்பா. நீ எவ்வளோ பெட்ரோல் வாங்குவ? 10 லிட்டர் வாங்குவியா? பெரிய கேனு 10 லிட்ரு. 1 லிட்டருக்கு அதிகபட்சம் 10 ரூபா ஏற்றுறான்னு வச்சுக்கோங்க. கேன்லலாம் ஃபில் பண்ணிட்டு தான் சொல்லலாம். 1 லிட்டருக்கு 10 ரூபா ஏற்றுறான்னு வச்சிங்களேன். 100 ரூபா 10 லிட்டருக்கு. அதுக்கு நீ எவ்வளோ நேரம் நிற்கிற? மணிக்கணக்கில் நின்று வாங்கிட்டு போகிறேன். வீட்டில் கொண்டு போய் வச்சு எதாவது பற்றிக்கிச்சு, ஏதாவது ஒன்று ஆகுது. யார் பொறுப்பு அது? அப்படி இன்னும் பெரிய அந்த 100 ரூபா மிச்சப்படுத்த போகிறேன். போங்கு எல்லாரும் எனக்கெல்லாம் கூட ஃபோன் பண்ணி, பெட்ரோல் போட்டிங்களான்ட்டா சார் போய் போட்டுங்க, இதாகுது என்னது போட்டுங்க, இதாகுது இல்லை இந்த மாதிரிலாம் ஆகுது. என்ன ஆகுது? இல்லை இந்த மாதிரி சொல்கிறாங்க. யாராவது சொல்லிச்சா? கவர்மெண்ட் சொல்லிச்சா? இல்லை ஏதாவது தட்டுப்பாடு வருதா? இல்லை பார்த்துக்குங்க. அது கேஸ் சிலிண்டர்லாம் கிடைக்கல. கேஸ் சிலிண்டர் வராது காரணம் இருக்குது. பெட்ரோல் என்ன பிரச்சனை? நமக்கு வேண்டிய கையிருப்பு இருக்குது. இப்போ ரஷ்யா கிட்ட வேறு வந்துட்டு இருக்க போது எல்லாம் இதாக போகுது. அப்புறம் என்ன பிரச்சனை? விளையாட்டுமே இல்லைன்னு கூட சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பிரச்சனை? $130 போன வரைக்குமே 102 ரூபா இருந்தது. இன்றைக்கி $60 ஆகி 70, 80, $100 வந்துருக்கு. என்ன பிரச்சனை உனக்கு? வாட்ஸ்அப்பில் குரூப்பாக தட்டி விடுறது. நம்ம ஊரில் நான் அது கூட சொல்கிறேன்ல, இந்த ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை சுக்கலாக நொறுக்கிட்டான்னு ஓட்டையாக போட்டு ஒரு ஏஐ பிக்சர். நான் அதை போய் ஃபேக்ட் செக் பண்ணுறேன். இது ஏஐ பிக்சரு. அவன் ஊடகங்களே இதை போட்டீர்களா? அந்த கப்பலே இல்லாமல் பண்ணிட்டாங்க. அந்த கப்பல் அங்கே நின்றுட்டுருக்கு. அது அணுசக்தியில் இயங்குறது. வருஷ கணக்கில் அது வாட்டில் இயங்கிட்டே இருக்கும். எரிபொருளை தேவையில்லை. அது கிட்டே அது தொடவே முடியாது. அந்த மாதிரி கப்பல். அமெரிக்காவுடைய பெருமை அந்த கப்பலுக்கு. நீங்கள் அவ்வளோ பெரிய பாதுகாப்பு அரண் உள்ள கப்பல். அதை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சரி அடிச்சிட்டாங்கன்னா நீ எங்கே செக் பண்ணணும்? CNN, IBN இல்லாட்டி ராய்ட்டரு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று. அதெல்லாம் தெரியுமான்னு தெரியாது. இல்லை வேறு ஏதாவது அதுக்கு தான் ஊடகங்களை போட்டிருக்கலாம். இவர் போட்டாராம். இவர் போய் நம்ம சொல்ல முடியுமா? அதனால் இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாமே முதல்ல ஜனங்க பேனிக் ஆகக்கூடாது, பயப்படக்கூடாது. வதந்திகள் அப்படி காற்றை விட வேகமாக பரவும். அது நோய் கிருமி மாதிரி. அது இதெல்லாம் நம்பிக்கிட்டு போய் நிற்கிறாங்கன்னா பாருங்கள். எல்லா பெட்ரோல் பங்க்லையுங்க ஏங்க கேப் ஓட்டுறவன், ஆட்டோ ஓட்டுறவன், டெய்லி இதை நம்பி லோடு வண்டிங்க, லாரிங்க, சரக்கு போக்குவரத்து, அவங்க தானுங்க அத்தியாவசியம். இது டெய்லி நீ போய் நின்றுக்கிட்டு இருக்கிற லைன் கட்டிக்கின்னு அவன் எங்கெங்க போய் போடுவான்? இன்றைக்கி அதிகமான போக்குவரத்து ஊபர், ஓலா, ரேப்பிடோ இதெல்லாம் ஓட்டுறாங்க. அவங்க எல்லோரும் கேஸு, பெட்ரோலு, டீசல் போட்டு தான் ஓட்டுறாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் இந்த இது போட்டு ஆக்கிரமிச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது? பொதுமக்கள் எல்லாருக்கும் தானே பாதிப்பு. ஒன்றை சார்ந்து பாதிப்பு வந்துகிட்டே இருக்கும். இந்த நிதி நிறுவனம் இருக்குல்ல, உங்கள்கிட்ட பணத்தை வாங்கி அவன் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். இப்போ உங்களுக்கு ₹1, ₹2 வட்டி கொடுக்குறான்னு வச்சுக்க, 100க்கு ₹2 வட்டி கொடுக்குறேன் அப்படின்னா அவன் 100க்கு ₹5 வெளியில் இன்வெஸ்ட் பண்ணி ஏதோ பண்ணியிருப்பான். அப்பப்போ உங்களுக்கு முதிர்ச்சி அடையும் போது இப்போ ஒரு 1000 பேர் போட்டிருக்காங்கன்னா ஒருத்தர் ஒரு 10 பேருக்கு இந்த மாதம், ஒரு 10 பேருக்கு அடுத்த மாதம், இன்னொரு 10 பேருக்கு 2 மாதம் கழிச்சு இப்படி ஒரு முதிர்ச்சி அடையுது வச்சுக்கிங்க. அப்போது உங்களுக்கு இதை வந்து ஈஸியாக புதுசாக வரவங்கள்ட்ட ஏதோ ஒன்று தூக்கி அந்த இதை கொடுத்துருவான். அவ்வளோ ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். வர்ற லாபம், கூடுதல் வட்டி, ஏதாவது நஷ்டம்னா கூட அது இதில் ஈடு கட்டிடுவாங்க. திடீர்னு ஒரு இது வரும், நிதி நிறுவனங்கள் மோசம்னு எல்லாம் ஒரேடியாக வந்துடுவான். இது அடுத்த வருஷம் 2 வருஷம் கழிச்சு முதிர்ச்சி ஆகி வரதில் அவன்லாம் பணத்தை கொடுணுவான். எல்லாம் வந்து கேட்டால் அவன் எங்கே கொடுப்பான்? அவன் என்ன பண்ணுவான்? அடிக்கு பயந்து ஓடி போயிடுவான். உடனே நிதி நிறுவனம் மூடல். இது சகஜம். இந்த வதந்திக்கு பயந்து பண்ணுறது. அவனும் உன் பணத்தை வாங்கி எங்கேயாவது போட்டு தானே கொடுக்குறான். அவன் பணத்தை வாங்கிட்டு எவ்வளோ கொடுத்தேன்னு அதுக்கு இணையாக நோட்டை அச்சடிச்சா கொடுக்குறான். அவன் ஒன்றை ₹2 வட்டி கொடுக்குறான்னா அவன் ₹5 எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பான், இல்லை ஏதாவது பிஸ்னஸில் போட்டிருப்பான், ஏதோ ஒன்று பண்ணி தானே கொடுப்பான். அவன்கிட்ட ஒரே நாளில் போய் நின்னா ஆகும். சேம் அதே தான் பெட்ரோல் பங்க். இப்போ என்ன ஆகும்? பெட்ரோல் பங்கில் இப்படி போய் நின்னீங்கன்னா அவனுக்கு கையிருப்பு ஒன்று இருக்குல்ல, தீந்துரும். அவன் உடனே மூடிடுவான். உடனே ஒரு சேனலில்
பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் தட்டுப்பாடு, பல பங்குகள் மூடல், இன்னும் பயத்தை ஏற்படுத்துவோம். அப்போ இவன் என்னம்மா பண்ணுவான், ஒரு 4 கிலோமீட்டர் இருந்தாலும் அந்த பங்கில் போய் எப்படியாவது வாங்கிட்டு வந்துடும்னு ஓடுவான். அந்த பெட்ரோல் பங்கு பெட்ரோல் கொண்டு வர லாரி ஒரு நாளைக்கு ஒரு 30,000 லிட்டரு அப்படின்னா, அந்த லாரி ஒரு 3 நாள் பொறுத்து வருதுன்னா, இவன் நாளே 30,000 லிட்டர் தீர்த்துட்டானா, 2 நாள் கழிச்சு தான் வண்டி வரும்னா 2 நாள் அவன் பெட்ரோல் பங்க் மூடி. இது ஒரு பேனிக் ஆகிடும். பார்த்தியா பெட்ரோல் பங்க்லாம் மூடி கிடக்குது. இல்லை கொரோனாவில் நடந்தது தெரியுமா? இங்கே பிரச்சனை எந்த பொருளும் கிடையாது, எல்லாம் பொருளை போய் வாங்குவோம். மழை காலம் வந்தால் ஒன்று நடக்கும் தெரியுமா? முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறது. இவனுங்க அந்த திடீர் வானிலை ஆய்வாளர் வந்துடுவான். பயங்கரமான மழை, அது மழை, உங்கள் வீட்டு வெள்ளம் சூழ்ந்து விடும், பொருட்களை எல்லாம் வாங்கி வச்சுக்குவான். கெட்டு போகிறது கெட்டு போகாது எல்லாம். இந்த ஜனங்க பெரிய அதிபுத்திசாலித்தனம் மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏமாறுது. இதில் அடுத்தவனுக்கு புத்தி வர சொல்கிறது, தெரியுமா இப்படியாகவும் தெரியுமா அப்படியாகவும் தெரியுமா. இப்போ இந்த இவர் ஜெய்சங்கர் பேசி இந்த இது ஓப்பன் ஆகிருக்கு. இது எத்தனை சேனல் ஒளிபரப்புனா அதை ஒரு பெரிய வரவேற்க தகுந்த நிகழ்ச்சியாக மாற்றினானா அவனும் வயிறு எரியும். ஐயோ இதை வச்சு நம்ம 4 நாள் அரசியல் பண்ணியிருக்கலாமே போச்சே அப்படின்னு. அதனால் ஒரு நல்லதொரு மாற்றம் நடந்திருக்கு. எல்பிஜி சிலிண்டருடைய பிரச்சனை ஒரு 4 நாள் 5 நாளுக்குள்ளே எது டொமஸ்டிக்கில் கமர்ஷியலுக்கே கிளியர் சரியாகும். ஹோட்டல்கள் பல இதற்கும் பிரச்சனை மூடி இருக்குது அப்படின்னு ஒரு செய்தி வருது. அது என்ன ஒரு நான் சொல்ல வேண்டியது சூரிய சக்தி அடுப்பு, அப்புறம் இப்போ இந்த ராக்கெட் அடுப்புன்னு ஒன்று, அந்த விறகு போட்டு அதுக்கு ஏதோ இது அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சு மாதிரி பண்ணியிருக்காங்க. புகை வந்து வெளியில் போகிற மாதிரி, விறகுல சமைக்கிற மாதிரி, கிட்டத்தட்ட கேஸ் மாதிரி ஒரு இதுன்னு அந்த மாதிரி இது. அதெல்லாம் சில மாற்றுலாம் யோசிக்க ஆரம்பிக்கணும் ஜனங்க. இப்போ இந்த மாதிரி வந்தால் தானே பயப்படுவாங்க. இந்த டைமில் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் நிறைய சேல்ஸ் ஆகிருக்கு. சேல்ஸா? விறகு கடைலாம் அடிச்சு இந்த கடைலாம் இப்போ குண்டுனா என்ன குழினா என்னன்னா ஜனங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. தான் பிரச்சனை. சரி சரி. இப்போ சமீப காலமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து சட்டம் ஒழுங்கு வந்து பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. முக்கியமாக பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள்லாம் வந்து அதிகமாக இருக்குது. அதை கண்டித்து நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் கூட கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, இபிஎஸ் அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. தொடர்ச்சியாக அது இப்படியே போயிட்டே இருக்குது. விஜயே கண்டனம் தெரிவிக்கும் அளவிற்கு தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு மோசமாக. அதே சார் விஜயே கண்டனம் தெரியும். ஆமாம், அவருக்கெல்லாம் 10 கொலை நடந்தால் தான் அவர் கண்டனம் தெரிவிப்பார். ஊரே பற்றிட்டு வச்சா தான் அவர் வெளியே வருவார். லைட்டாக தீ எரிஞ்சுன்னா வரமாட்டார். என்னாச்சு, பைக் எரிஞ்சிச்சு, பைக்கு தானே எரிஞ்சுது, வீடாக எரிஞ்சுது அப்படின்ற அளவுக்கு. அதனால் அதுவும் தேர்தல் நேரன்றதுனால அறிக்கைகள் வேகமாக. இவ்வளோ நாளாக என்ன பண்ணியிருந்தா? சரி, நல்ல விஷயம். ஆனால் அறிக்கை வந்திருக்குல்ல சார், அதான் நல்ல விஷயம்னு சொல்லிட்டேனே, வேறு என்ன சொல்ல முடியும். அப்போ இந்த மாதிரி விவகாரம் இதில் என்னென்னா, வீட்டில் இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்கு வெளியே போன பொண்ணு, 17 வயது மாணவி, +2 படிக்கிற பொண்ணு காணா போயிடுச்சு. பேரண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும்? பதறி போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க. இங்கே இன்ஸ்பெக்டர் புதன்கிழமை தான் டியூட்டி ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போய் பண்ணுங்க. அங்கே போனால் 17 வயசு பொண்ணா, அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் கண்டபடி பேசிக்குது. எப்படி பேசுவாங்க தெரியும்ல. இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. பொண்ணு காணா போயிடுச்சு. புகார் கொடுக்க வந்தால் புகாரை எடுக்க வேண்டியவங்க புகார் எடுக்கல, அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. நேராக போய் எம்எல்ஏவை பார்த்து, எம்எல்ஏ எஸ்பியை கூப்பிட்டு சொல்லி, எஸ்பி ஆர்டர் போட்டு அதுக்கப்புறம் தேட ஆரம்பித்தா பொண்ணு கதை முடிஞ்சது. துண்டு துண்டாக வெட்டி பாடி கிடக்குது. பாலியல் பலாத்காரம்னு சொல்கிறாங்க, அது போஸ்ட்மார்ட்டத்தில் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் டிஐஜி என்ன பண்ணியிருக்காரு, அந்த அம்மாவை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, அந்த இன்ஸ்பெக்டரை. இதே மாதிரி தான் அந்த 2 வயது குழந்தை திமுக பிரமுகர் ஒருத்தர் பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த குழந்தை செத்து போச்சு. அதுலேயும் எனக்கு என்னன்னு அந்த வழக்கை, போக்சோ வழக்குகள்லாம் சரியாக விசாரிக்கலைன்னா சம்மந்தப்பட்டவங்க மேலேயும் வழக்கு தொடரலாம். அந்த அம்மா மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதே மாதிரி தான் அண்ணா நகர் சிறுமிக்கும் நடந்தது. அந்த இன்ஸ்பெக்டர் மேலே கோர்ட்டே உத்தரவிட்டுச்சு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா குழந்தைகளை விசாரிக்கும் போது பேரண்ட்ஸ் கூட இருக்கணும், யூனிஃபார்மில் விசாரிக்கக்கூடாது. இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. அதில் விக்டிமை நீங்கள் இது பண்ணுறதெல்லாம். அப்போ அதிலலாம் அந்த நாம்ஸ்லாம் மீறப்பட்டது. கோர்ட் அந்த அம்மா மேலே ஆக்ஷன் எடுன்னு சொல்லி கைது வரைக்கும் போச்சு. அப்போது இந்த மாதிரி விவகாரங்களில் காவல்துறையுடைய நடவடிக்கை, அந்த ஆகாஷ் லாக்அப் அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு சார், அதிகரிச்சுட்டே இருக்கு. அந்த பையன் பட்டியலினத்தை சேர்ந்தவன். இவர்கள் சொல்கிறான் அவன் கிறிஸ்டினாக கன்வெர்ட் ஆகிட்டார், அதனால் அவர் எஸ்சியில் பிசிஆர் ஆக்ட் போட முடியாது அப்படின்னு கவர்மெண்ட் சைடில். வேறு நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? அவன் உயிரை போயிடுச்சே. அவன் போகிறதுக்கு முன்னாடி வாக்குமூலம் கொடுத்துருக்கான மேஜிஸ்ட்ரேட்டு கையில். கீழே 2 கல்லை வச்சு
மேலே ஈர துணியை போட்டு காலை உடைச்சாங்கன்னு கொடுத்துருக்கானே, அதுக்கு பிறகு அவன் இறந்து போயிருக்கானே. அப்போ உயிரிழப்புக்கு என்ன காரணம்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வரும்ல. கொலை குற்றத்துலலாம் கைது பண்ணணும். சிபிசிஐடி வழக்கு பிரிவு போட்டிருக்காங்க. சிபிசிஐடி மேலே எந்த அளவுக்கு இதுன்னா, நீங்கள் இந்த அஜித்குமார் வழக்கில் பார்த்தீங்கன்னா சிபிசிஐடியில் வந்து சரியாக பண்ணல, லாஸ்ட்டில் சிபிஐ விசாரணைக்கு போச்சு. இந்த ஆகாஷ் வழக்குலையாவது சிபிசிஐடி இதுன்றது உடனடியாக சம்மந்தப்பட்டவர்களை கைது பண்ணணும். அந்த லாக்அப் வழக்குகளில், மரண வழக்குகளில் எல்லாருமே கேட்குறது முதல்ல வழக்கு பதிவு செய்து கைது பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இவர்கள் அது மூச்சு திணறல் அப்படி இப்படின்னு. மூச்சு திணறல் இளம் வயது வாலிபனுக்கு எப்படி வரும்? அப்போ இந்த விவகாரத்தில் அவங்க சைடு குற்றச்சாட்டு என்ன, உறவினர்கள் அதீதமாக ப்ளீடிங் ஆகிருக்குங்க. அதீத ப்ளீடிங் ஆச்சுன்னா உனக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை, இதயம் செயலிழக்கும், மூச்சு திணறல் வரும், உயிரிழப்புக்கு அது ஒரு காரணமாக அமையும். அப்போ இந்த விவகாரத்தில் என்ன நடந்ததுன்றதை யாராவது பேசணும்ல, மாவட்ட அமைச்சரோ இல்லை வேறு யாராவது பதில் சொல்லணும். யாராவது சொல்கிறாங்களா? இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஒருத்தர் 3 பேர், ஒரு பையன் 2 பொண்ணுங்க, 14 வயசு பொண்ணுங்க 2, 17 வயசு பையன் வண்டி ஓட்ட 2 பொண்ணுங்க போயிருக்குது. அது குற்றமா? அதை துரத்திட்டு போய் அந்த பசங்க பயந்து போய் கீழே விழுந்ததில் ஒரு பொண்ணு காயப்பட்டிருக்குது, நல்ல காயம், எந்திரிச்சு தப்பிச்சு ஓட முடியாத அளவு காயம். மற்ற 2 பேர் அதே பைக்கில் ஏறி தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த பொண்ணை தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் இரவு முழுதும் பண்ணி அந்த பொண்ணு அதுவே 2 கிலோமீட்டர் நடந்து போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எப்படி இருக்குது பாருங்க நிலமை. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணால் பலாத்காரம் பண்ணியிருக்குது 17 வயசு பொண்ணு, 14 வயசு பொண்ணு. அதில் ஒருத்தர் திமுக கொடிக்கடி கட்டின காரில் கூப்பிட்டு வந்து சரண்டர் பண்ணுறாங்க. இன்னொருத்தன் சிவசேனா கட்சியில் தான் பொறுப்பில் இருக்கான்றாங்க. 43 பசங்க பள்ளி விழுந்த உணவு சாப்பிட்டு மயக்கமாகி 43 பசங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் அக்கறையோடு சமைக்கிறீங்க. ஒரு ஆட்சியர் இந்த இந்த ஹாஸ்டல்லாம், கவர்மெண்ட் ஹாஸ்டல்லாம் ஆய்வு பண்ணும்போது அந்த பசங்க அவ்வளோ குறை சொல்லுவாங்க. சாப்பாடு ஒன்றுமே நல்லா இருக்காங்க, சாப்பிட முடியாது. அதனால் நான் சாப்பிட்டேனப்பா, நீங்கள் வர்றதுக்காக இன்றைக்கி சாப்பிட வாயில் வைக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க, இல்லாட்டி அது கூட இருக்காது. குழம்பு இருக்காதுங்க, தெரியும்ல ஒரு ஹாஸ்டல். கேட்டால் பருப்பு கொடுக்கல, அதுமாதிரி கொடுக்கல. நான் என்ன பண்ணுவேன், சோறு, வெறும் சோறும் ஊறுகாயும் வச்சு தொட்டு சாப்பிடுவேன். கவர்மெண்ட்டாக இது? கவர்மெண்ட் சுகாதார நிலையத்தில் திமுககாரன், ஒரு திமுக பிரமுகர் வீட்டா மாத்திரம் அதை வீடியோ எடுத்து ஒருத்தர் காமிக்கிறார். பெட்ரூமு நல்லா டபுள் கட்டில் எல்லாம் இது, இந்த சைடில் ஃபுல் சமையல் அறை, இது இந்த சைடு வரவேற்பறை சோஃபா செட்டில் போட்டு. அது என்னது, இது சுகாதார நிலையம். அதுடைய வெளியில் பார்க்க மாத்திரை கத்திரிலாம் தூக்கி ஒரு குடவுனில் போட்டு வச்சுக்கிறோம். அப்போது அந்த மாவட்ட மருத்துவ அதிகாரிகள், சுகாதார அதிகாரிகள் மற்றவங்களாம் எங்கே போனாங்க? நீங்கள் இந்த வாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு 70 வயது முதியவரை கொன்று 60 வயது பெண்ணை, அவருடைய மனைவியை பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க. போலீஸ்காரர் ஒருத்தர் வீடு போடுறாரு. என்னங்க சட்டம் ஒழுங்கு என்னங்க இருக்குது? ஆனால் இது பற்றி எதை பற்றியும் கவலைப்படாமல் 43 மாணவர்கள் அட்மிட் ஆகிருக்காங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் பார்த்தா கோபம் அடைவாங்கள்ல. இந்த நேரத்தில் நம்ம எப்படி இருக்கணும், அதுவும் தேர்தல் நேரம். வேறு உலகத்தில் இருக்கார் சிஎம். ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறார், கோரியோகிராஃப் பண்ணி சினிமா டான்ஸ் ஆடுது பசங்க. அதை அவர் உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கார். இது முடிஞ்சவொன்னே தான் கொடுமை. அந்த பசங்க அப்படின்னுங்க. அதை விட கொடுமை, எல்லாருக்கும் வணக்கம் வச்சுட்டு சிஎம் காமெடியாக இல்லைங்க இது. யாருங்க இவங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க? ஏங்க தேர்தல் நேரங்க, ஜனங்க அவ்வளோ. ஏங்க உங்கள் வீட்டில் நடந்தால் தான் கோவம் வருமா? அடுத்த வீட்டில் நடந்தாலும் ஜனங்களுக்கு கோவம் வருங்க. பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரிலாம் நடக்குதுனால ஜனங்களுக்கு கோவம் வரும். ஆட்சி மாற்றத்துக்கு பல விஷயங்கள் இருக்குது. சின்ன விஷயம் கூட பெருசாக பார்த்துக்கிட்டு தெரியும். ஒரு பத்மினி பாலியல் பலாத்கார வழக்கு அதிமுக அரசியை தூக்கி போட வச்சுது 96. இங்கே எத்தனை இது, எனக்கு என்ன நடக்குது இதில்? என்னென்னா இவங்க நினச்சிக்கிறாங்க இந்த ஊடகங்களெல்லாம் பெருசாக இதை எடுத்து காட்ட மாட்டாங்க, டிபேட்டோ. நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி என்ன டிபேட் நடக்கும்? ஏதாவது ஒரு இதை எடுத்துக்கிட்டு கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை சரியா, இல்லாட்டி தாவேகாவுடன் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்துகிறதா, எடப்பாடி இல்லைன்றாரு, இதுதான். ஆனால் இந்த ஒரு வாரத்தில் நடந்த சம்பவங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு இந்த அளவுக்கு போயிருக்க மோசமாக, அதை பற்றி பேசுவாங்களா? பேசவே மாட்டாங்க.
இது எல்லாமே இந்த அரசுக்கு எதிராக போகுதுன்றதை பற்றி கவலையே பட மாட்டேங்கிறாரு முதலமைச்சர். இன்னொரு கொடுமை சொல்கிறேன். செங்கல்பட்டில் ஒரு பொண்ணு 14 வயது பொண்ணை பாலியல் பலாத்காரம் 11 பேர்கிட்ட பண்ணியிருக்காங்க. அந்த வழக்கு அந்த கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த பொண்ணுக்கு மிரட்டல் ஏகப்பட்ட பிரச்சனைன்றதுனால வேறு கோர்ட்டு மாற்றி கொடுங்கன்னு ஹைகோர்ட்டில் அந்த பொண்ணுடைய தந்தை அப்ளை பண்ணியிருக்காரு. எங்கே போகுது நாடு? மது பார்த்திங்கன்னா சாதாரணமாக பகல்லையே அந்த அனுமதி, நானே நேரடி சாட்சி, நேற்று கூட நான் பார்க்குறேன். 11 மணிக்கு பார்க்குறேன், பாட்டில் 4 பேர் அங்கே தெருக்குள்ளே வச்சு நின்றுட்டு இருக்கானுங்க. 2 பேர் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஏதாவது ஒயின் ஷாப் இருக்கான்னு பார்த்தா ஒயின் ஷாப்பும் இல்லை. இங்கே நுங்கம்பாக்கத்தில் வள்ளூர் கோட்டத்துக்கிட்ட இந்த பானை சட்டிலாம் வைப்பாங்கள்ல, ஆமாம், அதுக்கு முன்னாடி தெரு. இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், இப்படி தான் நடக்குது. கொடுமைங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் வேற ஒரு உலகத்தில் இருக்காங்க. சுவாமி மலை பற்றி நம்ம நேற்று பேசலன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சுவாமி மலை கோயிலுக்கு 3.2 கோடி செலவில் லிஃப்ட்டு அமைச்சோம் அறநிலையத்துறை சார்பான்னு சொன்னாங்க. மொதல் நாள் ஒரு 6-7 பேர் தான், 20 பேர் கொண்ட மின் தூக்கினாங்க. 20 பேர் கெப்பாசிட்டி. இந்த ஜிஹெச்லலாம் இருக்கும் 22 பேருக்கு மேலே. அதில் அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரையே உள்ளே அப்படியே போய் தள்ளி எடுத்துடலாம். அந்த அதுக்கான அவ்வளோ அகலமாக அந்த அளவு இருக்கும். அந்த மாதிரி 2 இது கெப்பாசிட்டி 3.5 கோடினா 3 கோடி 20 லட்சம்னா ஓகே. அதில் போய் அமைச்சர் சேகர் பாபு இன்னும் அதிகாரிகள் எல்லாம் ஒரு 7-8 பேர் அந்த லிஃப்ட்டில் ஏறுறாங்க. லிஃப்ட்டுன்னா மூடுது கதவு, கொண்டு போது கதவு திறக்குது. லிஃப்ட்டு மேலேயே போகல. உடனே அவர் கேட்குறாரு, இது பண்ணுறாரு, அவன் முதுகில் அடிக்கிறார், கோபமாக தான் அடிக்கிறார். அதே அண்ணாமலை போடுறாரு, என்னையா 3.2 கோடி செலவில் பண்ணுறீங்க, வேலையே செய்யலை, இதில் அமைச்சர் வேறு அவர் முதுகில் அடிக்கிறார், கான்ட்ராக்டர் முதுகில் கோபமாக, என்ன இது? உடனே இவர் பதிலுக்கு ஒரு அறிக்கை விட்றாரு. அது அறநிலைத்துறை பண்ணலை அந்த செலவு. இவ்வளோ நாளாக அறநிலைத்துறை சார்பா அப்படின்ற மாதிரி ஊட்டியிருந்தாங்க. அறநிலைத்துறை பண்ணல அப்படின்னு 2 நகை நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்களை சொல்லி அவங்க தான் உபயதாரர்கள். இன்னொன்று அது 13 பேர் செல்லக்கூடிய லிஃப்ட்டு. அப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு 6-7 பேர் தானே இருந்தீங்க, அதுவே போலையே. அது அன்றைக்கி இப்போல்லாம் நல்லா சிறப்பாக செயல்படுகிறது. எனக்கு என்னென்னலாம் பேசக்கூடாது அப்படி இப்படி நான்லாம் அடிக்கலை, என்ன பண்ணோன்றதை சொல்லி தட்டி கொடுத்து அமுச்சு விட்டாங்க. அவர் முகம் போகிற போகே பார்க்கலாம் அந்த விஷுவலில். 2வது லிஃப்ட்டு இப்போ இயங்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. லிஃப்ட்டு இயங்குதுன்னா அது எப்படி காமிப்பாங்க? மேலே போகிற மாதிரி, கதவு மூடுற மாதிரி, அப்படி கதவு மூடி போகிற மாதிரி காமிப்பாங்க. அப்புறம் மேலேருந்து இறங்கி லிஃப்ட்டு திறந்து பக்தர்கள் வெளியே வர மாதிரி காமிப்பாங்க. லிஃப்ட்டு அப்படியே அதுக்கு வெளியே 4 பக்தர்கள் வயசானவர்கள் நின்றுக்கிட்டு செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, என்னது ஏதோ சாப்பாடு சாப்பிட்டு நல்லா இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி சரியாக இருக்கும்? மறுபடியும் அண்ணாமலை கேட்குறாரு, என்னையா இது? அப்போ அறநிலைத்துறை இவ்வளோ நாளாக உருட்டுனீங்களா, அதெல்லாம் பொய்யா? உபயதாரர்களா? இதே முதல்ல சொல்ல. அப்போ இது வரைக்கும் அறநிலைத்துறை இதில் எத்தனை உபயதாரர்கள் பண்ணது இருக்குது, அறநிலைத்துறை நிதியில் பண்ணது என்ன அப்படின்னு அவர் திரும்ப கேள்வி கேட்குறாரு. இது மாதிரி தான் இன்றைக்கி சுவாமி மலை இஷ்யூ போய்கிட்டு இருக்குது. 2 நாளில் எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க. இதில் அதிமுக சைடில் லிஃப்ட் இயங்குதா என்ன ஏது அதெல்லாம் பார்த்து தான் பண்ணோம்ல, எதுவும் கிடையாது. சரி சார், ஏடிஎம்கே டிவிகே கூட்டணி எப்படி சார் இருக்குது? இன்றைக்கி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்டபோது அப்படிலாம் எதுவும் பேச்சுவார்த்தை நடத்தலை, கூட்டணி சைட்லேருந்து யாரும் நடத்தலை அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாரு அவர். தாவேகா பொறுத்த வரைக்கும் தாவேகா ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்காங்க. அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களும் சரி, வெளியே இருக்கிறவங்களும் சரி. இன்றைக்கி அந்த சார்லஸ் இவருடைய மச்சான், ஆதவாஜனுடைய மச்சான் ஒரு ட்வீட், பெரிய ட்வீட்டு விஜய் எச்சரிக்கை பண்ணி போட்டிருக்காரு. அது கிட்டத்தட்ட உண்மை தான். ஆதவார்ஜுனை நம்பாதீங்க, அவங்க மேலே இருக்கிற அக்கறையில் சொல்கிறேன். அவர் கட்சியை எந்த கட்சி கூட்டணியும் உள்ளே வராமல் பார்த்துக்கிட்டாரு. நான் அது தெளிவாக பெருசாக பேசியிருப்பேன். காங்கிரஸை இவர்கள் எப்படிலாம் மிஸ் பண்ணாங்க. ஆமாம், இவங்க நினச்சிருந்தா சோனியா காந்தி வரைக்கும் விஜய் பேசி முடிச்சு. அது என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், அது விஜய்க்கு அவமானம் இல்லையான்னு. என்ன அவமானம்? எம்ஜிஆர் ஆட்சியை 80ல் கலைக்கிறாங்க, காங்கிரஸும் டிஎம்கே சேர்ந்தா பிறகு. 80க்கு பிறகு எம்ஜிஆர் வேறு முடிவு எடுக்கிறார், வாலண்டரியாக ஆதரவு கொடுக்குறாரு காங்கிரஸுக்கு. ஒரு திருப்பத்தூர் இடைத்தேர்தல் நடக்குது 80ல்.
காங்கிரஸ் கட்சிக்கு எம்ஜிஆர் ஆதரவு கொடுத்து போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. ம். இந்திரா காந்தியை உலக தமிழ் மாநாடு நடத்தி அதுக்கு வர வைக்கிறார். ம். இப்படி கூட்டணிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர்றாரு. அது ஒன்று. ரெண்டாவது, இவர் கவர்மெண்ட்டு மத்திய அரசோட இணக்கமாக போனதான். இப்போ இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்போ கொடுத்தா கூட கொடுக்கலன்னு பஞ்சப்பாட்டு பாடுறாங்கல்ல. அப்போ எனக்கு என்னென்னு திமிருத்தனமாக நடப்பாங்க. நினைத்தா ஆட்சியை கழிச்சு விட்ருவாங்க. அப்படி அதை கேள்வியே கேட்க முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் எம்ஜிஆர் கரெக்டாக கையில் எடுத்து அவர் இறங்கி அவ்வளோ தூரம் போகிறாரு. அவரோடவா நீங்கள் போய் பார்த்து காரியத்தை முடிச்சிங்கன்னா அவங்க கட்சி ஜெயிக்க போகுது. இவருக்கு தான் பனையூர் விட்டு வெளியே வர மாட்டார். இவர் போய் சோனியா காந்தி டெல்லியில் போய் பார்ப்பாரா? சரி, வேறு யாராவது தலைவர்கள் இருக்கானா எவனுக்கு என்ன தெரியும், யாருக்கு என்ன கான்டாக்ட்? அப்போ இந்த மாதிரி ஆதவ் போன்ற ஆட்கள் பெரிய தலைவர்கள் மாதிரி காட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு அதை பண்ணுறது. அவங்களாம் என்ன இவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, இவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டலன்னு எடுத்துக்கலாம். பல தலைவர்கள் வரல. நான் தான் பேசினேன்ல, பலர் வரல. அது காரணம் இவர்களுடைய அரைகுறை. பால்டாயில் கட்சின்னு வாங்கல்ல, எந்த வித இதுவும் கிடையாது. இதில் இவர்களுக்குள்ளேயே கோஷ்டி. மொதல் நாள் நான் சொன்னேன்ல, இப்போ வரைக்கும் அது நிரூபணம் ஆகுது பாருங்க. விருப்ப மனு வாங்கிட்டு போனவன் அவங்க கணக்கு பிரகாரம் 1 லட்சம், ஒரு 30,000 வச்சுக்கிட்டா கூட திரும்ப எத்தனை பேர் கட்டினான்னு கேட்டால் இவ்வளோ பேர் அவ்வளோ பேருனாங்க. 1000 கணக்கில் சொன்னாங்க. எங்கேன்னு கேட்டால் இல்லை ஆன்லைனில் கட்டினாங்க. நாங்கள் அப்போ ஒரு 2000 3000 பேர்னா டெய்லி 60 பேர் பார்த்தோன்னா 4 நாளில் 280 பேர் தானே ஆகுறான். சரி, 300 பேர்னா வச்சுக்கோ, அதில் 230 நாள்னா மீதி ஆளை எங்கே பார்த்த, என்ன நீ நேர்காணல் நடத்துகிற அப்படின்னு கேட்டால் அதுக்கும் பதில் இல்லை. விஜய் நேர்காணலே கலந்துக்கிறது இல்லை அப்படின்னா அதுவும் வந்து ஒரு பக்கம். இதில் நேர்காணல்லாம் ஒரு கண் துடைப்பு அப்படின்றதுக்கு உதாரணம் சொல்கிறேன். இவர் இவங்க லிஸ்ட்டு ரெடி பண்ணுறாங்க. யார்? ஜான் ஆரோக்கியசாமி, இந்த டீமு, விஷ்ணு ரெட்டி, அவர் கட்சியில் என்ன பொறுப்பில் இருக்கிறான்னு தெரியாது, இந்த மாதிரி ஆட்கள். அதில் ஜான் கொண்டு போய் புஷி கொண்டு போய் ஒரு 20 பேரை கொடுக்குறாரு. இவங்களெல்லாம் போட்டு விடுங்க அப்படின்னு. அப்புறம் நிதி வாங்கணும் கட்சிக்கு அப்படின்னு. இதில் சண்டை வருது, தூக்கி அடிக்கிறாங்க. தூக்கின்னு போ, ஒன்று கட்சி வேணால் ஒன்ட்ட இருக்கும், வேட்பாளர் நாங்கள் தான் முடிவு பண்ணோம். புஷி பார்க்குறாரு, எத்தனை பேருக்கு பாயசம் வச்சுக்கிறேன் நான், எனக்கு பாயசம் வைக்கிறீங்களா அப்படின்ட்டு பெரிய சட்டியில் பாயசம் வைக்கிறாரு. அவருக்கு தெரியும்ல விஜய் எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்னு. கரெக்டாக ஆப்ரேட் பண்ணுறாரு. விஜய்க்கு பிடிச்சவங்க மூலிமா சொல்ல வைக்கிறாரு. அவங்க சினிங்கிக்கிட்டே சொல்கிறாங்க, நான் அது புஷிக்கு வந்து இது இல்லையான்னு. புஷி சொல்லுவதை கேட்கணும்னு முடிவாகுது. நேற்று புஷி போய் பெரிய ஃபைலை தூக்கி அடிச்சுக்கிறார். நான் சொன்னீங்க 20 பேரா? 234 பேரும் என் ஆள் தான், நான் சொல்கிற ஆள் தான் போடணும், நான் தான். அப்போது இதில் அவர்கள் அப்படியே தகச்சு போயிருக்கு நிற்கிறாங்க. இதில் ஒருத்தர் 2 பேருன்னு ஆதவ் அருண்ராஜன் எவனும் கிடையாது, நான் சொல்கிற ஆள் தான் அப்படின்னு. இது ஒரு பெரிய சண்டையாக நேற்று மாறி இருக்கு. அதில் இவங்களாம் இருக்காங்களா? அதில் இவங்களாம் இருக்காங்களா? சொல்கிற ஆளில் எந்த ஆள்? இப்போ நீங்கள் சொன்னீங்களே அருண்ராஜ் அவர்கள், ஆதவர்ஜன் அவர்கள், அதெல்லாம் அவங்களாம் வந்துடுவாங்கல்ல, கீ கேடர்கள் வந்துடுவாங்கல்ல. மற்ற இது எல்லாம் நான் தான், கட்சியும் நான் தான், எல்லாம் பாட்டும் நானே பாவம் நானே, ஆடும் உனை நான் ஆட வைப்பேனே, நான் அசைந்தால் அசையும் தாவேகா. அதுதான் புஷி ஸ்டாண்டு. அதனால் மற்ற எல்லாருமே இன்றைக்கி என்ன பண்ணணும்னு தெரியாமல் இது இந்த நிலைமையில் இந்த கட்சி போய் தேர்தலை சந்திச்சதுன்னா என்ன கதி ஆகும்? இதை விஜய்க்கு சொல்வதற்குத்தான் எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க. ஒன்றும் நடக்கலை. இன்னொன்று சொல்கிறேன், 10 நாளைக்கு முன்னாடி ஐயா ராமதாஸ் ஃபோன் பண்ணியிருக்கார் விஜய்கிட்ட பேசணும். கடைசி வரைக்கும் விஜய் கனெக்ட் பண்ணவே இல்லையா? கனெக்ட் பண்ணவே என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்னால பலர், அதில் இந்த லேட்டஸ்ட் இந்த விஷயம். அப்போ இந்த சார்லஸ் சொல்கிறார்ல, யாரையும் வர விடாமல் பார்த்துக்கிறது, கூட்டணி அமையாமல் பார்த்துக்கிறது, இந்த வேலையெல்லாம் செய்கிறது இவர் தான். இவர் வந்து ஸ்லீப்பர் செல், திமுகவின் ஸ்லீப்பர் செல், முக்கியமான ஒரு சக்தியின் உற்ற நண்பர். நான் சொல்லலைங்க, சார்லஸ் போட்டிருக்கார். நேர்காணலும் ஒழுங்காக நடத்தலை, இவர்கள் கொடுக்குறதான் லிஸ்ட்டு, இவர்கள் பண்ணுறதான் இது. அப்போ அவர் வந்து சார்லஸ் வந்து இவரை பற்றி க்ளீனாக போட்டுட்டு பார்த்து உஷாராக இருந்துக்குங்கன்னு விஜய் எச்சரிக்கை பண்ணுறாரு. அப்போ இந்த நிலமையில தான் தாவேகா இருக்கிறது. நிர்வாகிகள் யாருக்கும் சுகம் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் சுதந்திரம் இல்லை, சுதந்திரம் இல்லை, எதுவுமே இல்லை.
விடுதலை இல்லை, குடியரசு இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ இந்த மாதிரி நிலமையில் தாவேக்கா தடுமாறிக்கிட்டு இருக்குது. என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்ற இடத்துல இருக்கிற விஜய் வீட்டில் குத்துக்காலிட்டு உட்காந்துக்கிறாரு. 15ஆம் தேதி அவர் அங்கே போகிறார். ஜானு தான் முட்டுக்கட்டையாக இருக்கான்றது எல்லாருடைய அபிப்பிராயமாக இருக்குது. ஆனால் ஒரிஜினலாக பார்க்கும்போது இல்லை, ஜானும் தான். ஜான் தான் பெரிய முட்டுக்கட்டை. இவங்களுக்கு யாருக்குமே என்டிஏ போகிறது இதெல்லாம் பிடிக்காது. பிடிக்கல. பாருங்களேன், ஒரு பெரிய கட்சி, இவர்கள் பாணியில் சொன்னால் ஆட்சியை பிடிக்க போகிற கட்சி, ஒரு சில நபர்கள் தீர்மானிக்கிறார்கள் அந்த கட்சியுடைய செயல்பாடை. இது எப்படி சரியாக இருக்கும்? இப்போ ஏடிஎம்எல்லாம் டிஎம்கேலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எடப்பாடிலாம் முடிவெடுக்கிறாருன்னா பலருடைய ஆலோசனை ஒன்றா இருக்கும், இல்லாட்டி அது ஒரு பெரிய முடிவாக இருக்கும். இவர் ஒப்படைச்சிட்டார், நீங்கள் பார்த்துக்குங்க, பெண் டீம் பார்த்துக்குங்க, ஐபேக் பார்த்துக்குங்க, மாப்பிள்ளை பார்த்துக்குங்க, மகன் பார்த்துக்குங்க, அவர் பார்த்துங்க, இவர் பார்த்துங்கன்ட்டு. நான் வந்து இந்த ஸ்கூல் பசங்க ஆனா கையை தட்டிட்டு அப்படின்ட்டு போயின்னுக்கிறேன், நீங்கள் பண்ணீங்கன்னு. இந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ இவர் இந்த மாதிரி இயங்குற இடத்துல இவர் ஏதாவது முன்னேற்றம் அந்த கட்சியில் இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அதுதான் நிலமை. அதனால் இன்றைக்கி கூட அந்த போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல. ஆமாம், அந்த 3 இது போராட்டம். அதில் நீங்கள் இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி இதை வந்து எப்போ நீ நடத்தியிருக்கணும்? 1 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதிவாரி கணக்கெடுப்பு பீகாரில் எடுத்துட்டாங்க, கர்நாடகாவில் எடுத்துட்டாங்க. இங்கே எடுக்க மாட்டேன்னு இவர் சிஎம் சொல்கிறாரு. அப்போ இவரெல்லாம் போராட்டம் அறிவித்தார், அன்புமணி ராமதாஸ்லாம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் அறிவிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இது அன்றைக்கெல்லாம் தூங்கிட்டு இப்போ எலெக்ஷன் டைமில் ஏதாவது கோரிக்கை வேணுமே, அதுக்கு இது சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுனீங்கள்ல, ஆதவ அர்ஜுனா நீ பேசியிருக்காரு. ஏதாவது சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை பற்றி பேசியிருக்காரா? முழுக்க முழுக்க உதயநிதியை அட்டாக் பண்ணுறதுலேயே அவர் கவனம். ஏன் உதயநிதி மட்டும் தான் திமுகவா? திமுக ஆட்சியுடைய அவலங்கள் என்ன? மெயினாக சட்டம் ஒழுங்கு உங்கள் அஜெண்டாலே இருக்குது. இந்த 3-4 சம்பவத்தை பேசினாலே பெரிய விஷயமாச்சே. ஆனால் அவனா ஒடுக்கப்பட்ட மக்கள், அம்பேத்கர்னு பேசுகிறாள், அந்த ஆகாஷ் பற்றி பேச வேண்டியதுன்னு பட்டியலின் இளைஞன் தானே அவன். காவல்துறையுடைய இது பட்டியலின் இளைஞர்களுக்கு எதிராக எப்படி இருக்குதுன்றதை பற்றி பேச வேண்டியதானே. புஷியானது என்ன பேசுகிறான்னு தெரியாமல் பேசின்னு வளரினுக்கிறாராம். பேச்சே முதல்ல இவர்கள் யாருக்குமே தமிழ் வராது சரியா. ஆனால் இவர்கள் வந்து தமிழக தலைவர்கள். அப்போ இந்த ஆர்ப்பாட்டம் என்னவாக இருக்கும்? எஸ்ஓபி பற்றி பேசுகிறாங்க. எஸ்ஓபி இன்னை வரைக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் பொதுக்கூட்டம் இந்த மாதிரி நடத்துனீங்கன்னா ஈஸியாக பர்மிஷன் கொடுத்துருவாங்க. மற்ற கட்சியெலாம் நடத்துகிறாங்க, வாங்குறாங்கல்ல. நீ உட்காந்து செயல் வீரர்கள் கூட்டம் நடத்த போகிறேன், கட்சிக்காரனை சந்திக்க போகிறேன்னா எவ்வளோ பேர் வருவாங்க, என்ன வருவாங்க, மண்டபத்தில் நடத்துறியா, மண்டபத்துடைய தன்மை என்ன, என்ஓசி வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வா, எல்லாம் கேட்க தான் செய்வாங்க. எஸ்ஓபி எல்லா கட்சியும் ஒத்துக்குச்சு. பெரிய பெரிய கட்சிலாம் ஆண்டு காலமாக கூட்டங்கள் நடத்தி இதுக்குன்னே பேர் போன கட்சிகள் எல்லாமே ஒத்துக்குச்சு. இவர் நேற்று வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சுட்டு என்னன்னே தெரியாமல் எங்கள் தலைவரை வெளியே வர விட மாட்டேங்கிறாங்க. எஸ்ஓபி உங்கள் தலைவர் அன்றைக்கி கல்யாணத்துக்கு போனார், யாராவது தடுத்தாங்களா? ஒரே ட்ரெஸ்ஸில் போனார்ல, அப்போ மட்டும் அங்கே எங்கே போச்சு? தடுக்கிறாங்க அப்போ மட்டும் போத்துருது. ரசிகர்கள் யாருமே குறுக்க வரல, எல்லாமே செட்டப்பு இந்த இது. அதனால் இவர்கள் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணோன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல முடிவை விஜய் எடுக்கணும். எடுப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. 15ஆம் தேதி டெல்லி போகிறாரு. இதுக்கு நடுவில் இங்கேயும் நேற்று நைட்டு ஏதோ சில இது பேசியிருக்கேன்னு சொன்னாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் பேசவில்லை அப்படின்ட்டாரு. நயினா நாகேந்திரனும் கிட்டத்தட்ட இல்லைன்னு தான் சொல்லுவேன். அது எல்லாருக்குமே இவங்களை பற்றி தெரிஞ்சு போச்சு, இது ஒத்து வராத டீம் இதுன்னு. இறுதி முடிவாக அங்கே ஏதாவது பேசுவாங்க, பேசி ஒத்து வந்தால் உண்டு. ஆனால் பெரும்பாலும் அப்படி இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க மண்ணள்ளி தலையில் போட்டுக்கிற கும்பல் தானே இது. பிரதமர் மோடி அவர்கள் வந்து நேற்று திருச்சிக்கு வந்து பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. நிறைய விஷயங்கள் பேசினாங்க, நம்ம கூட பேசியிருந்தோம். இதுக்கு முன்னாடி நடந்த பொதுக்கூட்டத்தில் வந்து பெருசாக பிரச்சனை பற்றிலாம் எதுவும் கவர் பண்ணல, பொதுக்கூட்டத்தில் பெருசாக ஒரு இம்பேக்டே இல்லைன்னு சொல்லியிருந்தோம். நேற்று பொதுக்கூட்டம் வந்து இம்பேக்ட் இருந்ததா, எப்படி இருந்தது? நேற்று பிரதமர் பேச்சு ரொம்ப காரசாரமாக இருந்தது. அதை விட அன்புமணி ராமதாஸுடைய பேச்சு தான் வேறு லெவலு. நீங்கள் மதுவால் பாதிக்கப்பட்டு அதிக கல்லீரல் பாதிப்புக்குள்ளானவர்கள் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. 3 பெண் பிள்ளைகளுடைய தகப்பனாக சொல்கிறேன். இன்றைக்கி நாட்டில் நடக்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லாம் பார்க்க முடியல. இதுக்கு அடிப்படையாக இருக்கிறது போதை கலாச்சாரம். இதை பற்றி கவர்மெண்ட்டு தடுக்கிறத பற்றி எதை பற்றியும் கவலைப்படல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டீட்டெயிலு ஒரு விவசாயிகள் அதிக தற்கொலை பண்ணுற மாநிலமாக தமிழ்நாடு பல புள்ளி விவரங்களோட அவர் இறங்கி அடித்தார். எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் அவர் பேசினார். பிரதமர் பேசும்பொழுது வேலைவாய்ப்பு, இளைஞர்கள் வேலைவாய்ப்பு தர இதுலேயே அமைச்சரே ஊழல் பண்ணுறாரு,
அப்படின்னு கேஎன் நேருவை நேரடியாக அட்டாக் பண்ணி இந்த மாதிரி வர்ற பணங்கள் எல்லாம் ஒரு குடும்பத்தை நோக்கி நகருது அப்படின்ட்டு 2-3 துறைகளில் நேராக அட்டாக் பண்ணி பேசினார். இதை தான் எதிர்பார்க்குறோம். இதுதான் பேசு பொருளாக மாறும். மாறாமல் இருக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுவாங்க. எந்த மீடியாவது பிரதமர் இவ்வாறு பேசியிருக்கிறாரே இதன் உள்ளர்த்தம் என்னன்னு பண்ணுவாங்களா? அப்படி யாராவது பேசினா அவங்கள்ட்ட சண்டை. நேற்றுலாம் ஒரு நெறியாளர் ஒரு சேனலில் நெறியாளர் எடிட்டர் சேனலோட எடிட்டர் சுமன் ஸ்ரீராமன்ட்ட அப்படி சண்டை போட்டு பாய்ச்சி விட்டா கடிச்சு எடுத்துருவார் போல். ஏன் இந்த கோபம் வருது? ஏன் இந்த இது வருது? எதுக்கு அப்போ அவரை கூப்பிடுறீங்க? கெஸ்ட்டுன்னு கூப்பிட்றீங்கன்னா கெஸ்ட்டு பேசுகிறத நெறிப்படுத்துகிற வேலை தான் நெறியாளர் வேலை. கெஸ்ட்டுன்ற போர்வையில் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கிற பத்திரிகையாளர் போர்வையில் இருக்கிறவன், அரசியல் விமர்சகர் போர்வையில் இருக்கிறவன், கூட்டணி கட்சி தோழமை கட்சி போர்வையில் இருக்கிறவன், கூட்டணி கட்சிக்காரன் ப்ளஸ்ஸு அந்த கட்சிக்காரன் ஆளுங்கட்சிக்காரன் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்களும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இதில் யாராவது ரொம்ப டெக்னிக்காக பேசி காலி பண்ணால் அவங்க மேலே பாஞ்சு போகிறான்றது. எங்கே பார்த்தாலும் மக்கள் மன்றம், அந்த மன்றம், இந்த மன்றம், தேர்தல், இது ஒரே சண்டை தான் நடக்குது. சந்தை கடை மாதிரி. யாரும் மக்கள் பிரச்சனையை பற்றி இந்த பேசுறது கிடையாது. டிபேட்டுன்ற போர்வையில் இவர் இப்படி பண்ணுறாரு, அது என்ன, இது இப்படி சொல்கிறாங்க, இது என்ன, அது என்ன, தாவேக்கா அதோட போவோமா, இதே தான். அதை தாண்டி இருக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை எல்பிஜி கேஸு மேட்ரு, அதை எடுத்துக்கிட்டு வேறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு எதிராக அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்து எவனா பார்த்துருந்தானா அவ்வளோதான், மாடியிலேருந்து சிலிண்டரோட குதிச்சிருவோம். இந்த மாதிரிலாம் ஒரு இதை கிளப்பி தான் இன்றைக்கி ஜனங்க போய் பங்கில் போய் நின்றுட்டுருக்குறாங்க. ஆனால் உண்மை நிலை என்ன? இப்போ இன்றைக்கி இந்த சொன்னலாம் ஆர்மோஸ் இது ஜெய்சங்கர் பேசணும் வெளியுறவுத்துறை அமைச்சர், அதை இன்றைக்கி எடுத்துகிட்டு பேசுவாங்களா? இந்திய அரசினுடைய வெளியுறவு கொள்கை எப்படி இருக்கிறது, ஈரான் விவகாரத்தில் இந்தியாவுடைய சிறப்பான செயல்பாடு என்ன, அமெரிக்காவை மீறி இந்த மாதிரி கப்பல் ஆர்மோஸ் வழியாக வரத்துக்கு அனுமதி வாங்கினதை எப்படி பார்க்குறோம், நம்ம கவர்மெண்ட் இந்த பிரச்சனையை எவ்வளோ எளிதாக 2 நாளில் பிரச்சனையை தீர்த்துனாங்களே. இப்போ எல்பிஜி சிலிண்டரு எல்பிஜி நமக்கு கிடைக்குமா? அந்த மாதிரிலாம் இன்றைக்கி எதாவது டிபேட் பண்ணுவாங்களா? இல்லை குறுகிய காலம் 2-3 நாளில் இத்தனை பெண்கள், குறிப்பாக வீட்டை விட்டு வெளியில் வர இளம் பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு, கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அது கொல்லப்படுறாங்களே. இது சட்டம் ஒழுங்கா அல்லது போதை கலாச்சாரமா? சட்டம் ஒழுங்கு பாதிப்பா, போதை கலாச்சாரமா? ஏதாவது டிபேட் போவாங்களா? இல்லை யாராவது பேசுவாங்களா? இது ட்வீட் கூட நான் பார்க்குறேன், யாராவது போடுறாங்களான்னு. ஒன்றுமே கிடையாது. ஒரு அம்மா போடுது, உங்கள் ஆட்சியில் அவங்க ஆட்சியில் இப்படி நடந்துச்சு, அதுக்கு நான் சொல்கிறேன், இவங்க ஆட்சியில் நடந்துச்சேன்னு. ஏம்மா இந்த ஆட்சி நடந்துச்சு, அதுக்கு வேலையே இந்த அம்மாவுக்கு அதான் வேலை. அங்கே நடந்தது நான் சொல்கிறேன், இங்கே நடந்தது நான் சொல்கிறேன். அது இன்னொருத்தர் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு இதுன்னு, அந்த அதிகாரிகள் மேலேயே நடவடிக்கை எடுக்கலையே. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு பண்ண அதிகாரிகள் அருணா ஜெகதீசன் கமிட்டி அறிக்கை இன்னும் நார்மல் நடவடிக்கை எடுக்கணும். இன்ஸ்பெக்டர் கீழே இருக்கிறவங்க மேலே மட்டும் நடவடிக்கை. அதுக்கு மேலே இருக்கிற எல்லா அதிகாரிக்கும் பதவி உயர்வு, ஜாலியாக ரிட்டையர்மெண்ட் ஆகிறது, எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் இவர்கள் தான் சொல்கிறாங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடுன்னு ஏடிஎம் கவர்மெண்ட்டு மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. சரி சார், இந்த சைடு பார்த்தோன்னா டிஎம்கே மதிமுக இடையே தொகுதி பங்கீடு முடிவாக இருக்குது. 4 தொகுதி ஒதுக்கிறது பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது. 4 தொகுதி. 4? ஆமாம் 4. கரெக்டாக சொல்லுங்கள். 4 தொகுதி சொன்னாங்க. 3 தொகுதியில் உதயசூரிய சின்னத்துலேயும். உதயசூரியன் சின்னத்தில் யார் நிப்பா? டிஎம்கே. அப்புறம் எப்படி உதயசூரியன் சின்னம் மதிமுகன்னு சொல்லுவீங்க? ஒரு தொகுதின்னு சொல்லுங்கள். மதிமுகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டது. கரெக்டா? அந்த 3 உதயசூரியனில் உதயசூரியனில் நிற்கணும்னா அர்த்தம் தெரியுமா? இப்போ 4 பேர் நிற்கிறாங்க மதிமுகலேருந்து, 3 பேர் திமுகவில் போய் ஜாயின் பண்ணிடணும். உறுப்பினர் அட்டை ஃபில் பண்ணி கொடுத்துடணும். பொதுச் செயலாளர் அவருக்கு உறுப்பினர் அட்டை போட்டுருவார். திமுகவில் இணைந்தார்கள். அதுக்கப்புறம் தான் பொதுச் செயலாளர் எங்கள் கட்சி உறுப்பினர்னு ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் சைன் பண்ணி கொடுப்பாங்க. உதயசூரியன் சின்னத்தை இவருக்கு ஒதுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன், அவருடைய கட்சி உறுப்பினர் அட்டை அப்படின்னு. கமல்ஹாசன் கட்சி சேரப்போது பாருங்க இப்போ திமுகவில். புரியுதா? சிங்கிள் கட்சி இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இந்த சின்னத்தில் தான் போட்டியிட சொல்லுவாங்க. அப்போ மதிமுக எத்தனை நிற்கிது? 1. நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனை தொகுதி ஒதுக்கியிருக்காங்க? 1. அப்புறம் 4ன்றீங்க. போர்வால் ஒரு காலத்தில் ஆதிக்க அரசியல் எதிர்த்து வாரிசு அரசியலை எதிர்த்து 18 மாவட்ட செயலாளரோட வெளியே போனவர். 96லலாம் டெரராக இருந்தார். இன்றைக்கி ஒரே ஒரு சீட்டு
நீ நின்றுக்க உன் சந்தோஷம். அதுவும் கெஞ்சி கேட்டு நேரத்தெல்லாம் ஆய் ஊயின்னு வாழை எடுத்து சுற்றிக்கிறாப்புல. ஆய் 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 ஆய்னு ஏய் அடங்கு என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. வா சிஎம் கூப்பிட்றாரு. சிஎம் போய் பார்த்துக்கிறாப்புல. என்ன இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணிட்டான், என் பிள்ளையே அடிக்க வரான், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாரு, 3 சீட்டு உதயசூரியன் 1ன்னா. சரி பார்த்துக்கலாமா? பார்த்துக்கலாம். சரி ரைட். எப்படி நல்லா அது சரி. அப்போ நான் பேசிக்கிறேன். வெளியில் வந்து ஆதிக்க சக்திகள் வீழ்த்தப்பட வேண்டும், சனாதன சக்திகள் வீழ்த்தப்பட வேண்டும், பாஜக உள்ளே வந்துடும், பாஜக வருவதை தடுக்க வேண்டும். நாங்கள் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் செம்ம அடி முதுவில் இருந்தாலும் நாங்கள் கொள்கை என்று வரும் பொழுது 1 சீட்டு வாங்கிட்டோம், வேறு வழி இல்லாமல் நாங்கள் ஒன்றுபட்ட கூட்டணியாக இன்று நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லை. வைகோவுக்கு வெக்கமே இல்லையா? இதுக்கு தனியாக நின்று தோற்று போகலாமே. அது ஒரு எம்எல்ஏ வச்சு என்ன பண்ண போகிறீங்க? வைகோ வாழ்ந்ததும் வீழ்ந்ததுன்னு ஒரு கதையை எழுதலாம் போல். எவ்வளோ பெரிய கேவலம். நான் போட்டேன் ட்விட்டரில், கூட்டணி தொகுதி மதிமுகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடுன்னு. கீழே ஃபுல்லாக இதாங்க கரெக்டாக சொன்னீங்க. 3 உதயசூரியன்னா அது எப்படி மதிமுக கணக்கில் வரும்? அப்போ ஒரு தொகுதி தான் ஒதுக்கி. சரி சார், இந்த சைடு வந்து ஒதுக்குனாலும் கிட்டத்தட்ட ஒன்றா முடிச்சுட்டு வராங்க, ஒவ்வொரு கட்சிக்காக முடிச்சுட்டு வராங்க. இந்த சைட்லேருந்து என்ன ஒவ்வொரு கட்சியாக முடிச்சு விட்றாங்க. இல்லை தொகுதி பங்கீடு அதான் முடிச்சு விட்றாங்க, அப்படி தானே? இந்த சைடு என்ன தொகுதி பங்கீடை பற்றி நியூஸ்லாம் வரலையே, அஃபிஷியல் அப்டேட் எதுவும் வரலையே என்டிஏ சைட்லேயே? 15ஆம் தேதி ஒருத்தர் சிபிஐ சம்மனுக்கு போகிறார்ல, அதுக்கப்புறம் தான் வரும். அவர் போய் அவரை கூப்பிட்டு பாத்தியா ஓதி, பாத்தியாக்கெல்லாம் அவர் ஒத்து வரல. இல்லைங்க முடியாதுங்க, எங்கள் ஆதவர்ஜி நான் சொல்கிறதான் கேட்பேன், என் ஜான் சொல்கிறதான் கேட்பேன்னு வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது வேறு மாதிரி போயிடும். அது வரைக்கும் கொஞ்சம் இதுவாக தான் போவோம். சிபிஎம்மு சிபிஐக்கெலாம் அப்புறம் இன்னொருத்தருக்கிறாரு வீரர், பாஜக உள்ளே வந்துடும். கார் டயர் பஞ்சரானா கூட சனாதன சதின்னு வர யார்? விசிகே திருமாவளவன். அவரும் எல்லாருக்கும் 6 சீட்டு. அந்நியாருக்கு அவ்வளோ ஆள் சுற்றிட்டு போனாங்க. கொள்கை அவங்களுக்கும் 6 சீட்டு இருக்கும். அவங்களுக்கு 8 கொடுத்தா இங்கே பெரிய சண்டை ஆகிடும். இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிலாம் கார் திருப்புனுங்கிறாங்க தொண்டர்கள்லாம். இந்த மாதிரி கேடுகிட்டு போய் நிற்கிறாங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஆதாயம் இருக்குல்ல. போன தடவை என்ன தனிப்பட்ட முறையில் ஆதாயம், இதுக்கு முன்னாடி என்ன ஆதாயம்? சங்கரையாவோட முடிஞ்சிச்சிங்க. பாலகிருஷ்ணன் வருவாராம், துரைமுருகன் சொல்லுவாராம். என்ன சொல்லுவாருன்னா, வரார் பார் நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேடை பேச்சாளர், நம்முடைய மேடை பேச்சாளர் அப்படின்னு வரும் துரைமுருகன். அவர் பயங்கரமாக கிண்டல் அடிப்பார்ல. அந்த மாதிரி இவர்கள் எல்லோருமே அறிவாலய அடிமைகளாக மாறிவிட்டார்கள். அதற்கு என்னென்னா ஆதாயங்கள். இதில் தொழிற்சங்க தலைவர்கள் கேட்டால் சொல்கிறாங்க, எல்லாருக்கும் 10 லட்சம் 15 லட்சம் கேட்குறாங்க, வாங்கினோன்னு ஒரு கார் வாங்கிடுவானுங்க. அப்படியே சொல்கிறார் ஒரு சிஐடி தொழிற்சங்க தலைவர். வாங்கினோன்னு கார் வாங்கிடுவானுங்க. எல்லார்ட்டையும் 10 லட்சம் 15 லட்சம் கேட்குறாங்க. எதுக்கு? தேர்தல் நிதிக்கு. தேர்தலுக்கு அங்கே அவங்க பார்த்துக்குவாங்க. இன்னும் சு வெங்கடேசன் போன்றவர்கள் கதையெல்லாம் எடுத்தீங்க வச்சுக்கிங்க, ரொம்ப மோசம். ஒரு நாள் ஆதாரம் கேட்டுருக்குது, வந்துச்சுன்னா தூக்கி வெளியே போட வேண்டியதான். எங்கெங்கே என்ன இருக்குது? அப்பழுக்கற்ற தலைவர்கள் சங்கரையா போன்றவர்கள், மாணிக்கம் மாணிக்கம், நல்லகண்ணு, இந்த மாதிரி இருந்தவர்களுடைய கட்சி இடதுசாரிகள் இன்றைக்கி அவ்வளோ கேவலமாக கூச்சமே சாதாரணமாக பேசிக்கிறாங்க. முன்னெல்லாம் பேசுறதுல பயப்படுவாங்க, ஐயோ தோழர் அப்படி இல்லை, அதெல்லாம் கிடையாது தோழர்னு. இப்போலாம் இல்லை, போனானுங்க இது பண்ணானுங்க. ஒரு தொகுதி ஒரு எம்எல்ஏக்கு விளவும் விட்டமின் சி கேட்டால் தேர்தல் நின்று ஜெயிக்கணும்ல, இல்லாட்டி பாஜக உள்ளே வந்துடும். நம்ம ஜெயிக்கணும்னா சும்மா ஜெயிப்பாங்களா அப்படின்னு. இதுதான் நிலமை. எல்லாரையுமே கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி முடிச்சு விட்டாங்க தானே சொன்னீங்க? தொகுதி முடிச்சாங்க. தொகுதி அதான் நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன், அவ்வளோதான். இதான் நிலமை. முடிச்சுக்கலாமா? மீண்டும் ஒரு நாட்காலம் சந்திப்போம். நன்றி சார்.